அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. ஆனா நீங்க திருப்பி திருப்பி நான் உங்களுடைய முகநூல்ல இருக்கட்டும், பேசும்போது இருக்கட்டும் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வந்து அறிவியலோ, இல்ல வந்து ஒரு குழந்தைகளுக்கான எழுத்து வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி போணும். இல்ல வந்து அதுல முக்கியமான விஷயங்கள் என்னலாம் இருக்கணும் அப்படின்ற பொதுவான விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா எழுதிட்டே இருக்கீங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா எப்படி விமர்சனம் செய்யணும் முதற்கொண்டு நீங்க அத வந்து தேவைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது தான் நம்மளே வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பி பார்த்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது இருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கான அறிவியல் அப்படின்னு நினைச்சபோது, சில பேர் என்ன நினைச்சிருந்திருக்காங்கன்னா, அது அவங்களுக்கான அறிவியல் உரையா அது இருக்க போதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா, அதனால தான் நான் வந்து திருப்பி குழந்தைகளுக்கான அறிவியல் எழுத்து அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதனாலும் பரவால்ல. ஒரு சில குழந்தைகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதனுடைய இந்த உரைய தொகுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்த தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி. குழந்தைகளுக்கும் இணைஞ்சிருக்கவங்களுக்கும். நான் வந்து ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு பண்ணியிருக்கேன் தோழர். அது நம்ம ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பண்ணிடலாம் இல்லையா? நான் அந்த பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். வீடியோ கிளியரா இருக்கு இல்லையா? முதல்ல நான் என்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகமா இருக்கும் அப்படின்றதுனால நான் இப்பவே அதை சொல்லிடுறேன். நாங்க எங்க போனாலும் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறதுனாலையும், அதே மாதிரி நீங்க அறிவியலாளர்னு சொல்றீங்க, அப்படி என்ன ஆராய்ச்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பொதுவா ஒரு கியூரியாசிட்டி எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸோ அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். நாங்க இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபோன் வச்சிருக்கோம். அந்த ஃபோன்ல நீங்க டச் பண்ணா, அந்த ஃபோனுக்கு வந்து எப்படியோ டச் பண்றீங்க. அதுக்கு கரெக்ட்டா உணருது இல்லையா? நீங்க டபுள் கிளிக் பண்ணா ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ஒரு இதே நீங்க சாரி ஒரு நிமிஷம். சிக்னல் கட் ஆகுது. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். நான் ஸ்டாப் பிரசன்ட் பண்ணிட்டு திருப்பி அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபோன்ல வந்து மட்டும் நீங்க டச் பண்ணா உங்களுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா மேல போகுது. ரீல்ஸ் நம்ம இப்படி அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதே நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் நம்மளால அது செய்ய முடியும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் அந்த ஃபோனுடைய ஸ்கிரீன்ல இருக்கிற மெட்டீரியலுக்கு இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி மாதிரி நம்ம வந்து வீட்டுல வந்து எப்பவுமே இரும்பு, அலுமினியம் மட்டுமே நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பொருட்கள்ங்கிறது நிறைய விதத்துல ஆயிடுச்சு. நானோ பொருட்கள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் சாதனத்துக்கும் எந்த மாதிரியான பொருட்கள் தேவை அப்படிங்கறத பத்தி தான் என்னுடைய ஆராய்ச்சி வந்து இருந்துச்சு.
அப்புறம் சரி இப்போ எதுக்காக அறிவியல் எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்குறாங்க. ரொம்ப உண்மையா ஆன்சர் சொல்ல போனோம்னா, அ தோழர்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஆரம்பிக்கும்போது ரொம்ப பொது உணர்வெல்லாம் நமக்கு வந்து நெறைய இருக்கு. நான் என்ன நெனச்சேன்னா, நான் ஏதாவது ஒரு புத்தகத்த வாசிக்கிறேன். ஆனா நான் வாசிச்சத நாம போய் அறிவியல பத்தி இன்னொருத்தர்ட்ட சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆக்சுவலி. அறிவியல அப்ப நமக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதே நான் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன்னா, என் மனசுல இருக்கிறத சொன்ன மாரியே ஆச்சு. யாராவது ஒருத்தர் படிச்ச மாரியே ஆச்சு. அது மாரி ரொம்ப சிம்பிளா கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது. ஆனா எழுத எழுத என்னாச்சு அப்டின்னா, நம்ம எழுதுனாலும் வாசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் அது புரியணும் அப்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்தாச்சு. அப்புறம் நெறைய தோழர்கள் கிட்ட நம்ம பேசுறோம், நம்ம செய்றோம். நெறைய பேர் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தோட நிறுத்திக்கிறாங்க. சில பேர் வந்து இத நீங்க வீடியோ வடிவுல போடலாங்கிறாங்க. இத நீங்க அப்படியே எழுதலாங்கிறாங்க. இந்த மாரி நமக்கு நெறைய சஜஷன்ஸ் வர வர வர, அப்ப என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல அறிவியல் எழுத்துங்கிறது இன்னைக்கு தமிழ்ல எப்படி இருக்கணும்? அது குழந்தைகளுக்காக போம்போது எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஒரு தடவ மறுசீராய்வு மாரி பண்ணி பார்க்கலாமா? அப்படின்ற ஒரு முயற்சியா தான் இந்த ஒரு கூட்டத்த நான் பார்க்குறேன். முதல்ல நான் வந்து ஒரு விஷயத்த அ ரொம்ப 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 முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு இதுதான் தோணும். இப்ப வந்து தமிழில் அறிவியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுக்க போறோமா? இல்ல தமிழ் பீரியட்ல உட்கார்ந்து இருக்க போறோமா? அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சயின்ஸ் எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பா இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் இங்கிலீஷ்ல சயின்ஸ படிக்கிறாங்க. எல்லாரும் அதே இருக்கு. அவங்க வந்து இங்கிலீஷ்ல சயின்ஸ படிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருக்கு. இதே நம்ம தமிழ்ல சயின்ஸ் எழுத ஆரம்பிச்சோம்னா, தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம், நீங்க வந்து இந்த அறிவியல் மூலமா எங்களுக்கு தமிழ் வகுப்பு எடுங்க அப்படிம்பாங்க. இதே அறிவியல்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, புரியிற மாரி எங்களுக்கு சொல்லிக் குடுங்க அப்படிம்பாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம 2க்கும் இடையில நம்ம வந்து சிக்கிக்க வேண்டியதா இருக்கு. தமிழின் மூலமா அறிவியலா? இல்ல அறிவியல் மூலமா தமிழா? நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம 2யுமே ஒரே வகுப்புல சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். பள்ளிக்கூடத்திலே நம்ம என்ன பண்றோம்? தமிழுக்கு ஒரு வகுப்பு இருக்கு. அறிவியலுக்கு ஒரு வகுப்பு தனியா தான் இருக்கு. யாராவது வந்து தமிழ் வகுப்புலயும், அறிவியலையும் சேர்த்து, அறிவியல் வகுப்புல தமிழையும் சேர்த்து சொன்னா, ஏற்கனவே நமக்கு 2 பீரியட்ல நமக்கு ஒண்ணுமே புரியாது. இதுல நமக்கு ஒண்ணுமே புரியாம, அதுலயும் குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தூய தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பிரச்சனை இதுல தான் இருக்கு. அறிவியலே எங்களால சொல்ல முடியாது. இதுலயும் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து உங்களுக்கு பொதுவா இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப நான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும் இல்லையா? இப்ப வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்ப நான் ஏன் வந்து ஒரு தமிழ் கிளாஸ்ல சயன்ஸ் எடுக்க முடியாது, சயன்ஸ் கிளாஸ்ல தமிழ் எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்டுரைங்கிறது நான் அறிவியல மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா, அந்த கட்டுரையில நான் அறிவியல எப்படியாவது கடத்தணும். அதுவும் நான் என் மக்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழ் வாசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அறிவியல கடத்தணுங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்குமே தவிர, அத தவிர நான் அங்க வந்து ஒரு தமிழ் வாத்தியார் ஆக்சுவலா கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் தமிழ் வழியா படிச்சுட்டு வந்ததுனால தான் தமிழ் எழுதுறேன்னு நெனைக்கிறாங்க. நான் தமிழ்ல ஸ்கூல்ல வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன். மத்தபடி எல்லாம் ஆங்கிலத்துல படிச்சுட்டு வந்தது. அப்ப ஆக மொத்தம் நமக்கு சயின்ஸ மட்டும் தான் கடத்தணும் அப்படின்றது. சோ இப்ப வந்து நான் இத பெருசா பேசிட்டேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். யாராவது நண்பர்கள் வந்து பதில் சொல்றதுனாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு சில இன்டராக்ஷன் மாரி கொண்டு வரது. நுண்ணோக்கி அப்படின்னா உங்களுக்குலாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பொதுவா ஓரளவு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த தமிழ் ஓரளவு தெரிஞ்சாலே நுண்ணோக்கினா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்குமா? யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் சிம்பல் அனுப்பலாம். இல்ல ஆன்சர் நீங்க பண்ணலாம். நுண்ணோக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப். ஓகே. காகிதம், பேப்பர் தெரியும்னு நினைக்கிறேன். செயற்கைக்கோள்? சேட்டலைட். சேட்டலைட். வெரி குட். செரிமான அமைப்பு, செரிமானம் அப்படின்னா என்ன தோணுது? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அறிவியல் சார்ந்த வார்த்தைகள் தான். சரி காகிதம் கூட விட்டுருங்க. நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காகிதம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நுண்ணோக்கி, செயற்கைக்கோள், செரிமான அமைப்பு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தமிழ்ல தான் இருக்கு. நம்ம இந்த வார்த்தைகள ஒரு தமிழ் அறிவியல் கட்டுரையில இவ்வளவு அறிவான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும், நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுலயும் சில பேர் வந்து இன்னும் தூய தமிழ் விரும்பிகள்லாம் வந்து மேபி இந்த நுண்ணோக்கியே கூட தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு சில வார்த்தைகள்லாம் ஏதாவது இருக்கலாம். ஆனா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்லயும், பொதுமக்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லயும் இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப இது எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச தமிழ் கிளாஸா, சயன்ஸ் கிளாஸால இருந்து தான் இன்னும் நான் போயிட்டு இருக்கேன். இப்ப இன்னும் ஒரு 2, 3 வார்த்தைகள் நான் வந்து குடுக்குறேன். சூரிய ஆற்றல், தகடு. இது ஓரளவு தெரியுமா?
யாரால சொல்ல சோலார் முடியுமா? பவர். சோலார் பேனல், சூரிய ஆற்றல் அப்படிங்கும் போது நமக்கு அந்த விஷயம் நம்ம கண்ணுக்குள்ள வந்துருது. கரெக்டா? சரி, அந்த வார்த்தையை விட்டுருவோம். அதுக்கு கீழே இருக்க வார்த்தையை யாராலையாவது சொல்ல முடியுதா? மெய்நிகர் உணர்வு. தெரிஞ்சா சொல்லலாம், இல்ல எதுவா இருக்குங்கன்னு கெஸ் பண்றீங்கன்னு கூட சொல்லலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம யாருமே இங்க வந்து கொஸ்டின் போட்டு பேப்பர் திருத்த போறது கிடையாது. மெய்நிகர் உணர்வுங்கிறது வர்ச்சுவல் ரியாலிட்டி. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் தமிழ்லயே நம்ம இயங்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த வார்த்தை தெரியும். ஆனா இது கூட கொஞ்சம் மெய்நிகர் அப்படிங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளால ஒரு வார்த்தையில நம்ம வந்து மெய்நிகர், ஒரு வாக்கியத்துல நம்ம மெய்நிகர் உணர்வுன்னு போட்டு பிராக்கெட்ல வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு போட்டீங்கன்னா வாசிக்கிறவங்களால கிட்டத்தட்ட வந்து அது என்ன அப்படிங்கறத மனசுல வந்து எடுத்துக்க முடியும். இப்ப அறிவியலை எழுதும்போது ஒரு சொற்றொடர்ல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னா, நான் நுண்ணோக்கியால் ஒரு பாக்டீரியாவை பார்த்தேன் அப்படின்னா, யாருக்கும் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது, அந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது நமக்கு வந்து எந்த விதத்திலயும் ஒரு தடையே வரப்போறதே கிடையாது. செயற்கைக்கோள் இங்க இருந்து செலுத்தப்பட்டது. நம்ம அடிக்கடி நியூஸ்ல பாக்குறோம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரவே இல்லை. சூரிய ஆற்றல் தகடுகள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பதிக்கப்பட்டது. இந்த வாக்கியத்திலயும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்சம் இப்ப வந்து மெய்நிகர் உணர்வு வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த கட்டுரையிலயோ கதையிலயோ நம்ம வந்து நான் வந்து ஒரு மாலுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு சில இடங்களுக்கு போயிருந்தேன். அங்கே மெய்நிகர் உணர்வு கொண்ட கருவிகள் இருந்தன அப்படின்னா கூட நம்மளால ஓரளவு உணர்ந்துக்க முடியும். இப்ப இங்க எல்லாம் வந்து நான் தமிழ் வழியா அறிவியலை என்னால இங்க கடத்திட முடியுது. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்றதுக்காக நான் அடுத்த ஒரு சில விஷயங்களை கோடிங், இதுல இருக்க ஆங்கில வார்த்தைகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கோடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோபோ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட்டரி சரி, லேசர் தெரியும், ட்ரோன். இப்ப கோடிங்க்கு குறியிடல், குறியீட்டு முறை. இப்ப நான் வந்து கோடிங் பயின்றேன் அப்படின்னு சொன்னதும் குறியீட்டு முறை பயின்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க குறியீட்டு முறை நான் பயின்றேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மனசுல வருது? நாம ஏதோ வந்து ஒரு அம்பு குறியிடுறதோ இல்ல வந்து ஏதோ ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம நினைக்கிறோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு நான் வந்து தமிழ் படித்துதான் ஆகணுமா, இல்ல நான் வந்து இந்த மாதிரி கோடிங் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், இல்ல வந்து நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு சயின்ஸ் ஆர்டிக்கலை நான் எழுதுனேன்னா, கோடிங்ன்ற வார்த்தையை நான் தமிழ்ல கோடிங் எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம கோடிங் கண்டுபிடிச்சோமா, ஒரு தமிழனா நான் கோடிங் கண்டுபிடிச்சனா அப்படின்னா இல்ல. அப்படிங்கும்போது நம்ம அந்த வார்த்தையை தமிழ் படுத்தி ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ ரோபோக்கு வந்து ஓரளவு இயந்திர மனிதன் அப்படின்னு சொன்னாலும் புரியுது அப்படின்னா நீங்க இயந்திர மனிதனை பயன்படுத்தலாம். இல்ல அந்த வாக்கியத்துல இயந்திர மனிதன், நான் ஒரு இயந்திர மனிதனுடன் நண்பனாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு ரோபோவுடன் நண்பனாக இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஈஸியா புரியுது அப்படின்னா நீங்க ரோபோவே அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அந்த இடங்கள்ல நம்ம வந்து நான் வந்து தமிழ் கிளாஸ் எடுத்தே அவன் அறிவியல் மூலமா அப்படிங்கறத நம்ம நிக்கும் போது, ஏன்னா நான் நிறைய பாக்குறேன், நிறைய அதுவும் குறிப்பா அந்த மொழிபெயர்ப்பு கட்டுரைகள்ல எனக்கு இந்த இலக்கியவாதியாவும் இருக்கிறதுலயும் இந்த அறிவியல் எழுத்தா இருக்கிறதுலயும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா மொழிபெயர்ப்புல இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அந்த மூல உரைக்கு உண்மையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க வந்து நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போனேன்னா அந்த அதே மொழி நடையில் இருந்தது. இப்போ ஷேக்ஸ்பியர் என்ன 4 வரியில ஒரு விஷயத்த சொன்னானா இவங்களும் அதே 4 வரியில சொல்ல பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா பாக்குறேன். அதுவும் இந்த குறிப்பா இந்த நம்ம நிறைய பாத்தீங்கன்னா தமிழ்ல வர அறிவியல் வந்து கிட்டத்தட்ட நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது கம்மியா தான் இருக்கு. மொழிபெயர்ப்பு நம்ம செய்யும்போது அப்படியே நான் வந்து மூல உரைக்கு நான் வந்து உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம தமிழ் படுத்தும் போது கடைசியில அந்த 4 வரியை படிக்கும் போது அந்த பையன் படிக்காம ஓடி போயிட்டான் அப்படின்னா நம்ம யாருக்காக எழுதுறோம், யாருக்கு உண்மையா இருக்கும்? உண்மை என்ன அப்படின்னா நீ அறிவியலை கடத்தினியா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உண்மை. ஆனா நம்ம நமக்கு உண்மையா இருக்கிறதுல குழந்தைகளுக்கும் உண்மையா இருக்கிறது இல்ல, பிரிண்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து உண்மையா இருக்கும். சோ இந்த ஒரு விதத்துல இதை நான் சொல்லும் போது மேபி இப்ப நம்ம தோழர்கள் இருக்கிறதுனால என்னை யாரும் திருப்பி கேட்கல. இதே நான் ஒரு கூட்டத்துல எல்லாம் பேசும்போது என்ன திருப்பி கேட்டிருக்காங்க. ஏதோ நான் வந்து தமிழுக்கு வந்து எதிரியாலாம் பாக்குற அளவுக்கு எல்லாம் வந்து சூழல் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சொற்றொடர்ல அறிவியலை கடத்துறவா அப்படி இந்த வாக்கியத்தினால இந்த அறிவியல் கடத்தப்படுமா அப்படிங்கிறத மைண்ட்ல திருப்பி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நல்ல ஒரு விஷயம் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேட்டரி வந்து மின்கலம் அப்படிங்கிற வார்த்தையும் மக்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்னா நம்ம மின்கலம் பயன்படுத்திக்கலாம். இல்ல
பேட்டரி வாங்க போனான், கடைக்கு பேட்டரி வாங்க போனால் அப்படின்னாதான் அந்த கதையில வந்து சரியா வருது, இல்ல அந்த சொற்றொடர்ல கரெக்டா வருது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதுவும் லேசர்லாம் வந்து லேசர், ட்ரோன், அதுவும் குறிப்பா ட்ரோன் வந்து ஆளில்லா வானூர்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. ஆளில்லா வானூர்தி எத்தனையோ இருக்கு. இப்ப ட்ரோன் மட்டும்தான் ஆளில்லா வானூர்தி அப்படிங்கிறதுல எப்படின்னே எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா வைரஸ்க்கு நம்ம வந்து தீ நுண்மீன் நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம். வைரஸ்க்கு வந்து தீ நுண்மீன் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம். ஆனா நம்ம உடல்லே கோடிக்கணக்கான நல்ல வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆக்சுவலா வாழவே முடியாது. அப்ப நம்ம எப்படி அதை தீ நுண்மீன் சொல்றது? அப்ப நம்ம டிரான்ஸ்லேஷன்லயுமே வந்து கொஞ்சம் விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். தமிழ் கிளாஸ்ல தமிழ் எடுப்போம், சயின்ஸ் கிளாஸ்ல சயின்ஸ் எடுப்போம். ரெண்டையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அப்ப இன்னொரு கேள்வி. அப்ப நீங்க வந்து எப்படி எங்களுக்கு தமிழ்ல கலைச்சொற்களே கொடுக்க முடியாதா? அப்ப தமிழ் படுத்தவே வேண்டாமா? நீங்க வந்து அப்ப என்னதான் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நமக்கு நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தமிழ் படுத்தி நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா யூடியூப உன்குலாங்கிற வார்த்தையே ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப சகஜமா இன்னைக்கு நம்ம வந்துருச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் தமிழ் படுத்தி நமக்கு வந்திருக்கு இல்லையா? அப்ப அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குதானே. அப்ப தமிழ் படுத்தவே வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னா அங்கேயுமே நான் அப்படி சொல்ல முடியாது. இப்ப உதாரணமா இது வந்து இது குழந்தைகளுக்கான பயன்படுத்தப்பட்ட கட்டுரையில இல்ல. ஆனாலும் நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வந்து சொல்றேன். இப்ப நான் வந்து வைரஸ் பத்தின கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கும்போது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த டைம்ல வந்து ரொம்ப எல்லார்கிட்டையும் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா என்னங்கிற கட்டுரை தேவைப்பட்டுச்சு. அப்போ அதை பத்தி ஒரு கட்டுரை எழுத வேண்டியதா இருக்கு. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு நான் எழுதினாலுமே அந்த வாக்கியத்தை யாராலையும் வாசிக்க முடியல. வேற வழி இல்ல. ஒரு சில டைம் நமக்கு கஷ்டமான வார்த்தைகளோ இல்ல இந்த மாதிரி நெடிய வார்த்தைகள் இருக்கும்போதோ, அதுவும் குறிப்பா இந்த மோனோக்ளோனல்ன்றத இங்கிலீஷ்ல இருந்தா கூட உங்களால வாசிக்க முடியும். இதே தமிழ்ல மோனோக்ளோனல் எழுதி பாருங்களேன். ஏன்னா அப்படி ஒரு தமிழ்ல வார்த்தையே இல்ல. மோனோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற வார்த்தையே இல்லைங்கும் போது நான் தமிழ் படுத்தாட்டி அந்த இடத்துல கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அந்த விதத்துல நான் வந்து தமிழ் படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறேன். அதே மாதிரி ஒரு கட்டுரையில நான் இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அந்த கட்டுரையில ஒரு 10 தடவை 15 தடவை திருப்பி அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா மேபி அந்த கட்டுரையினுடைய முக்கியமான சாராம்சமும் தலைப்புலயும் அதுவே இருக்கு. கட்டுரை ஃபுல்லா அதுவே வருது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த வார்த்தை வந்து அந்த மனசுல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் வந்து ஃபுல்லா ஒரே தடவையில வந்துரும்னு என்னால எதையுமே சொல்ல முடியாது. ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே வாக்கியத்துல நான் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், பிளாஸ்மா தெரப்பி, இன்னும் வந்து ஆர்என்ஏக்கான தமிழ் வார்த்தை எல்லாத்தையும் நான் ஒரே சென்டென்ஸ்ல போட்டேன் அப்படின்னா அது தப்புன்னு நான் சொல்றேன். இதே ஒரு கட்டுரை ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இதுக்காக ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க அந்த உதாரணத்தை வந்து இதுல பாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் சத்தியமா வாசிக்கலாம், இல்ல யாராவது ஒரு சத்தமா வாசிக்கிறதுனால வாசிக்கலாம். யாராவது குழந்தைகள் இருந்தீங்கன்னா சத்தமா வாசிக்கலாம், இல்ல நானே கூட வாசிக்கலாம். இப்போ இந்த கட்டுரையை வந்து நான் நடுவுல ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அப்ப வந்து ரத்த பிளாஸ்மா பத்தி பேசிட்டு இருக்கோம். பிளாஸ்மா அப்படிங்கிறதுக்கும் நான் தமிழ் படுத்தல. பிளாஸ்மாவில் ஸ்ரத்தா கை தூக்கி இருக்காங்க. பிளாஸ்மாவில் உள்ள வாசிக்கிறதுக்காக கை வைத்திருக்காங்க. வாசிக்கலாம். ஒற்றைப்படியாக்க எதிரணுக்கள். பிளாஸ்மாவில் உள்ள கரோனா வைரஸை எதிர்க்கும் சரியான ஒரு எதிரணுவை மட்டும் தனியே பிரித்தெடுத்து அந்த எதிரணுக்களை அதிகளவில் நாமே படியெடுத்து தயாரிக்க முடிந்தால் எவ்வளவு நல்ல விஷயம். இப்படி ஒரு குறிப்பிட்ட எதிரணுவை மட்டும் படியாக்கம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் உயிரணுக்கள் தான் ஒற்றைப்படியாக்க எதிரணுக்கள் எனப்படும். நன்றி. நல்லா அருமையா வாசிச்சீங்க, நல்ல உறக்க வாசிச்சீங்க. இப்ப என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ஆரம்பத்திலேயே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா எளிமைப்படுத்தி புரியுற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இப்ப இங்கேயுமே நான் வந்து அதே இடத்துல நான் பிளாஸ்மாங்கிற வார்த்தையும் தமிழ் படுத்தி எல்லாத்தையும் தமிழ் படுத்திருந்தேன்னா அது வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே ஆக்சுவலா எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். இப்ப நான் வந்து இது என்னுடைய அனுபவங்கள் மூலமா சொல்றது. இப்ப நம்ம இதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம் எப்படி அப்படின்றது. பட் இப்போ இதுல நம்மளால வந்து இப்போ எதிரணு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது அன்னைக்கு வைரஸ் கட்டுரைகளை வாசிச்சு எல்லாருக்கும் புரிஞ்சது. அப்போ எதிரணு இந்த வார்த்தையில எதிரணுக்கள் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை.
மோனோ அப்படிங்கிறதுக்கு ஒற்றை அப்படிங்கிற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து ஒற்றைனா ஒண்ணுங்கிறது புரிஞ்சிச்சு. படியாக்கம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு பெருசா பாதிப்பு ஏற்படல அந்த சொற்றொடர்ல இல்ல அந்த வாக்கியத்துல அந்த பேராகிராஃப்ல இதனால என்னுடைய அறிவியல் வந்து பெருசா மாறுபடல அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு கட்டுரைக்கு ஏத்த மாதிரி நம்ம திருப்பி 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 இதை யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கட்டுரை மூலமா நான் என்ன சொல்ல வரேன், இதை திருப்பி புரியுமா புரியாதா, அதுக்கு நான் எந்த அளவுல நான் வந்து மொழிபெயர்ப்ப வச்சுக்கலாம், எந்த அளவுல நான் மொழிபெயர்ப்ப வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து ஆனா அது எழுத எழுத எழுததான் கிடைக்கும். ஏன்னா எழுத எழுத நம்ம நிறைய பேர் வாசிச்சு நம்ம கிட்ட சொல்லும் போது எனக்கு இந்த பேராகிராஃப் புரியலன்னு யாராவது நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது நம்ம எழுதுற விஷயங்களும் மாறும். சோ இது வந்து நான் முதல்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி தமிழ் சயின்ஸ் இதுல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் பிளஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணுமா வேணாமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நிறைய மறந்துடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுக்காக ஒரு உதாரணமா நான் வந்து எழுதியிருக்கேன். எத்தனை பேர் இந்த போட்டோ சிந்தசிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நமக்கு சயின்ஸ் தெரியுதோ இல்லையோ. நன்றி. ஸ்ரதா வந்து கை தூக்கி இருக்காங்க. போட்டோ சிந்தசிஸ்னா என்ன சொல்ல வரீங்க ஸ்ரதா? நீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க மேம், அதுக்கு கை தூக்கிருங்க. ஓகே. சோ நம்ம கிட்டத்தட்ட நமக்கு எல்லாத்துக்குமே அது தெரியுது. ஒரு லைட் ஒண்ணு தேவை, நமக்கு வந்து ஒரு பிளான்ட் ஒண்ணு தேவை அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இந்த மைண்ட்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு. இத வச்சுதான் நான் இன்னொரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் அறிவியல் ஒரு விஷயத்த குறிப்பா நம்ம வந்து ஒரு விளக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்ச எல்லா மக்களுக்கும் பொது புத்தியில பதிஞ்சு போன ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த போட்டோசிந்தசிஸ் தெரிஞ்சா ஆக்சுவலா பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய திருப்பி திருப்பி பாக்குறோம். இந்த தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனியா பிரிச்சு எடுத்து இன்னைக்கு வந்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான பேட்டரி எப்படி தேவை அப்படின்னா ஆக்சுவலா இதுல இருந்து எடுத்துட்டு போகலாம். அப்போ ஒரே ஒரு அறிவியல் கோட்பாடு பல இடங்கள்லயும் இந்த இடத்துல வந்து முக்கியமா வந்து ஒரு கெமிக்கல், அநேகமா இந்த இடத்துல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் போட்டுறதே அது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனா பிரிஞ்சு போகுது, கார்பன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சு போகுதுங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம தெளிவா தெரிஞ்ச ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எடுத்துட்டு அதுல இருந்து நம்மளால எத்தனை அறிவியல் விஷயங்களை விளக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. சாட் ஜிபிடில போட்டா சாட் ஜிபிடியே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல போகுது. அட்லீஸ்ட் அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுல இந்த குழந்தைங்களுக்கு இது புரியுமா புரியாதா, ஏன்னா எல்லாருக்கும் போட்டோசிந்தசிஸ் தெரியுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்குது அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேட்டரியில நடக்குது, இல்ல நீங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு அதுதான் தேவை. இன்ஃபேக்ட் இங்க இருந்து சொல்ல போனோம்னா நமக்கு வந்து ராக்கெட்டுக்கு அனுப்பணும்னா அங்க ஃபியூயல்ஸ் தெரியுதுன்னா அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கு நாம முன்னாடி எல்லாம் வந்து நிறைய யோசிக்க வேண்டியது செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்ல போனா நீங்க ஏஐல வந்து எனக்கு இதே மாதிரி இருக்கிற மத்த எல்லாத்தையும் கொடு அப்படின்னா ஆக்சுவலா அது கொடுக்கும். ஆனா நம்மளால அதை திருப்பி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எழுதுறோமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஓகே இதை போலவே அதுவும் இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுறோம். எப்படி இங்கே இருக்கிறதோ அப்படித்தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம அங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கா, நீ இங்க போயிட்டு திருப்பி படிச்சுட்டு இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. ஆனா இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் ஃபாலோவும் பண்றோம். ஒரு அறிவியல் கோட்பாடுல இருந்து பல விஷயங்களை விளக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் இது வந்து எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். இந்த புத்தகமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஒரே ஒரு பொருளை எடுத்துட்டு அதுல எத்தனை அறிவியல் கோட்பாடு இருக்கு அப்படின்றத விளக்க முடியுமா அப்படின்னு பாக்கணும். உதாரணமா நான் இங்க வந்து ஒண்ணு எழுதியிருக்கேன். நான் எகெயின் இங்க வந்து மத்தவங்க எல்லாம் பதில் சொல்லலாம். நான் இது என்ன இந்த படத்தை எதுக்காக போட்டிருக்கேன், இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றது. எல்லார் வீட்லயும் கேண்டில் பார்த்திருப்பீங்க. இது பார்க்காம ஒரு விளக்கு ஏத்தாம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இதுல என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை போலவே மத்ததும் இருக்குன்றது விளக்குறது ஓகே. ஆனா ஒரு விஷயத்துல எத்தனை அறிவியல் கோட்பாடு இருக்கு அப்படிங்கறத விளக்க முடியும் அப்படின்றதும் இதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாராவது சொல்ல முடியுமா இதுல என்னென்ன விஷயங்களை நோட் பண்றீங்க அப்படின்னு?
மேம் நான் ட்ரை பண்ணலாமா? சொல்லுங்க. இது வந்து போத் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். இல்ல, நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இந்த படத்துல என்னென்ன விஷயங்களை கவனிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். எதனால வருதுன்னா நான் கேட்கல. அந்த கேண்டில் இருக்கு, கேண்டிலோட திரி இருக்கு, திரியில நெருப்பு இருக்கு. அப்புறம் ஒரு பின்னாடி கருப்பு நிறத்துல ஒரு இடத்துல இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு படத்தை கவனிச்சிருக்கீங்க. இப்ப ஒரு பொதுவா ஒரு படத்தை கொடுத்து கவனிக்கிறீங்கன்னா இது ஓகே. நான் வந்து அறிவியல் ரீதியா அந்த ஒரு படத்தை கவனிங்க அப்படிங்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பரவாயில்ல, தெரிஞ்சதெல்லாம் பாருங்க. நெருப்புல வேற ஏதாவது ஒண்ணு கவனிக்கிறீங்களா நீங்க? அதுல இருந்து லைட் வருது. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இத நீங்க சொன்னதுக்கு அப்புறமா பாருங்க. இந்த லைட் இருக்கு, மேல வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கா? கீழே பாத்தீங்கன்னா என்ன நிறத்துல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஒளியுடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா உருண்டையா இல்ல, தட்டையா இல்ல, அது ஏதோ ஒரு கூம்பு மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த திரிய நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியுது. இந்த கேண்டலுக்கும் இந்த மெழுகுக்கும் திரிக்கும் இடையில இத்தினூண்டு கேப் இருக்கு. கரெக்டா? இதே இந்த திரியோடைய நுனிய பாத்தீங்கன்னா ஒளி அதிகமா இருக்கு. இந்த திரியோடைய இந்த எட்ஜ்ல பாத்தீங்கன்னா கருகி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், குளம் மாதிரி அப்படியே தேங்கி இருக்கும்ல கேண்டல இது பண்ணியிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்தேன். கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபாரடே வந்து அவரு எப்படி நம்ம இன்னைக்கு வந்து எப்படி வார வாரம் ஒரு மாசம் ஒரு கூடுகை வைக்கிறோமோ, அப்ப வந்து அவரு லண்டன்ல வாரம் ஒரு கூடுகை வச்சு அங்க மக்கள்லாம் இப்ப வந்து நம்ம எப்படி ஒரு இளையராஜா கான்சர்ட்னா பாட்டு கேட்க போறோமோ அது மாதிரி அறிவியலாளர் பேசினா எல்லாரும் போய் கேட்டு உட்கார்ந்து என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அவர் கொடுத்த உரைகளை வந்து தொகுத்து இந்த ஒரு புத்தகமா இருக்கு. இதே டைட்டில்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து தமிழ்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் வந்துருச்சு. அறிவியல் கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் கேண்டில் அப்படின்ட்டு ஒரு மெழுகுவர்த்தியின் வேதியியல் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல தமிழ்லயும் புத்தகமா வந்து. இப்ப எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு இத படிச்சதுமே எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, இத வச்சு ஒவ்வொரு நிறத்தை பொறுத்து அந்த டெம்பரேச்சர் மாறுது அப்படிங்கறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னொன்னு இதுக்கும் இடையில என்ன கேப் இருக்கு அப்படிங்கறத வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெழுகு திரவ நிலையா இருந்தாலும் எரியாதாம், திடநிலையா இருந்தாலும் எரியாதாம். எப்ப ஆவியாவதோ அந்த இடத்துல மட்டும் தான் எரியுமா. அதாவது சாலிட் ஃபார்ம்லயும் எரியாது, லிக்விட் ஃபார்ம்லயும் எரியாது, கேசியஸ் ஃபார்ம்ல மட்டும் தான் எரியும். அப்ப நீங்க வந்து நம்ம நெருப்பு பத்த வைக்கிறோம் இல்லையா, பத்த வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆக்சுவலா கேண்டில் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஒரு இதே ஏற்கனவே எரிஞ்சதுன்னா ஓகே. பட் நீங்க புதுசா பத்த வைக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மெழுகு வந்து உருகுறதுக்காக லேட் ஆகுதுன்னு. ஆனா நம்ம கொடுத்த வெப்பத்தினால மெழுகு வந்து உருகி அது ஆவியானதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலா வந்து அது பத்துது. அது திடநிலையா இருந்தாலும் இல்ல, திரவ நிலையா இருந்தாலும் எரியல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை? இப்ப இங்க இருந்து நம்ம ராக்கெட் அனுப்புறோம். ஃபியூயல்லாம் எதுல வச்சிருப்பாங்க அப்படின்னா சாலிட்ல தான் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம அதை சாலிட் ஃபேஸ்ல வைக்கிறதா, லிக்விட் ஃபேஸ்ல வைக்கிறதா, எப்படி ஒரு ஃபியூயல் வைக்கலாம் அப்படிங்கிற சயின்ஸ் நம்ம ஆக்சுவலா இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அறிவியல் பார்வையை நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிப்போம். அப்ப என்ன அப்படின்னா ஒரே ஒரு நமக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு படத்துல இருந்து இன்னும் என்னால சொல்லிட்டே போக முடியும். இப்ப இதே கேண்டில் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துட்டு போய் ஸ்பேஸ்ல வச்சு பார்த்தாங்களாம். கிராவிட்டி இல்ல அப்படின்னா அது மேல் நோக்கி எரியவே இல்லையா, அது இப்படி கூம்பு மாதிரி எரிஞ்சுது. அப்போ கிராவிட்டியை பொறுத்து எப்படி ஷேப் மாறும் அப்படிங்கறத நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம 1000 விஷயம் பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப இப்படி ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தகத்தோடைய ஆரம்பத்துல நமக்கு வந்து வெறும் ஒரே ஒரு மெழுகோட படம் இருக்கு. பின்னாடி அதை பத்தி நம்ம நிறைய அறிவியல் விஷயங்களை சொல்ல அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் எத்தனை அறிவியல் இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க நோட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம புத்தகத்திலயுமே நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட், சயின்ஸ் கான்செப்ட் இருக்கும், 2 எக்ஸாம்பிள் இருக்கும். ஒரு சயின்ஸ் கான்செப்ட் இருக்கும், 2 எக்ஸாம்பிள் இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க திருப்பி டெக்ஸ்ட் புக் பத்தியும் நாங்க ஒரு தொடர்ச்சியா மீட்டிங் போயிட்டே இருக்கோம். எப்படி டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நல்லபடியா எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க டீச்சர்ஸோட பேசிட்டே இருக்கோம். அப்ப அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு நமக்கு. அப்போ ஒரு அறிவியல் எழுத்து அப்படின்னு இருக்கும்போது நம்மளால இந்த மாதிரி
ஒரே ஒரு விஷயத்த வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது அது குழந்தைங்களுக்கும் எளிதா கடத்தப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறிப்பிட்ட விஷயங்களை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசும்போதுமே எங்களுக்கு வந்து அது தெரியும். ஓகே, இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். சிம்பிளிஃபை பட் நாட் ட்ரிவியலைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சிம்பிளிஃபைனா என்ன? நம்ம எல்லாருமே எளிய தமிழில் அறிவியலை செலுத்த வேண்டும். சிம்பிளிஃபை 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 சொல்லிட்டே இருக்கும். ட்ரிவியலைஸ் அப்படின்னா ரொம்ப அதை வந்து தாழ்மைப்படுத்துறது, அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்துறது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செய்யவே கூடாது. பெரியவங்களுக்கு செய்யலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா பெரியவங்களுக்கு ஆக்சுவலா அதுக்கு மேல கவனிக்கிறதுக்கான திறனே போயிடுச்சா இல்ல சயின்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா குழந்தைங்க வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. அவங்களுக்கு எளிமையா சொல்லணுமே தவிர இதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய எழுத ஆரம்பிக்கிறோம். நான் அதுக்கு உதாரணம் வச்சிருக்கேன். இதை ஏன் நான் உணர ஆரம்பிச்சேன் அப்படின்னா, சமீபத்துல நான் வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் குழந்தைங்களுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இமேஜை காமிச்சு, இது கூகுள் டூடுல்ஸ் சொல்லிட்டு வரும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு டைமும் அன்னன்னைக்கு என்ன சிறப்போ அதை பொறுத்து வரும். இதை காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட கேட்டோம். எதுவும் சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்ததுமே இது யாராவது பெரியவங்க சொல்ல முடியுமா என்னன்னு தெரியுமான்னு. இது ஒரு இன்டராக்ஷன் செஷனாவே இருக்கலாம். அதுதான் நம்ம ஆன்லைன்ல தான் பண்றோம் அப்படின்னாலும் இது ஏதாவது இது என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? பெரியவங்க யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ குழந்தைங்களுக்கு தெரியுது, அதனால நான் சொல்ல வரேன். பெரியவங்க தெரியலனாலும் தெரியலன்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம என்ன ஒரு இதுல இருக்கோன்றது தெரியும். சரி, யார் தெரியும்? ஸ்ரதா திருப்பி அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க ஸ்ரதா, என்னன்னு சொல்லுங்க. மேம், ஷ்ரோடிங்கர்ஸ் கேட் தியரி. ஷ்ரோடிங்கர் கேட் என்ன சொல்ல வராங்க? நம்ம ஒரு பொருளை அது என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அது எந்த ஸ்டேட்ல வேணா இருக்கலாம். நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து +1 +2 வைக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா குவாண்டம் ஸ்டேட் வரைக்கும் பேசினாங்க. ஷ்ரோடிங்கர்ஸ் கேட் ஆரம்பிச்சு குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போய் பார்ட்டிகலா வேவான் முதற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி தெரியுமா ஒரு வார்த்தை எழுதுறோம்? நான் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்க குழந்தைங்களுக்கு கருந்துளை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கருத்தை எழுதும்போது எப்படி எழுதக்கூடாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். கருந்துளை என்பது வாக்குவம் கிளீனர் போன்றது, ஒளியை கூட உறிஞ்சி விடும் இப்படின்னு ஒரு விஷயத்த எழுதுறாங்க. பிரச்சனை இதுதான். ஆக்சுவலா இது பெரியவங்களுக்கு எழுதலாம். ஏன்னா பெரியவங்களுக்கு கருதுலைங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு மறந்துடுறாங்க. ஷ்ரோடிங்கர் கேட்டுங்கிறதெல்லாம் 12வதோட புத்தகத்துல மூடி வச்சுட்டு, ஆக்சுவலா புத்தகத்திலயுமே ஷ்ரோடிங்கர் கேட் பத்தி எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மொத்தமா மறந்துட்டு 50 வயசுல சயின்ஸே இல்லாம தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டெய்லி போன்ல தான் ரீல்ஸ் பார்ப்பாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் பயன்படுத்துவாங்க. ஆனா நான் சயின்ஸ் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வந்து மொத்தமா மறந்துடுவாங்க. அவங்களுக்கு நீங்க மேபி இப்படி ஒரு வார்த்தை எழுதலாம். குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு எளிமைப்படுத்துறோங்கிற பேர்ல அதை வந்து தாழ்மைப்படுத்திடாதீங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா கிட்டத்தட்ட இப்படி எழுதலாம். நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். இப்போ கருந்துளை என்றால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இதை போயிட்டே இருக்கலாம். கருந்துளையில வந்து கருந்துளையினாலே நமக்கு உடனே ஈர்ப்பு விசை வந்து இந்த இடத்துல ஈர்ப்பு விசைங்கிறதே ஆக்சுவலா டெக்னிக்கலா ராங். ஆனா நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் அது புரியுதுன்றதுனால நம்ம அது போட்டே இருக்கும். ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அந்த ஈர்ப்பு விசையினால் ஒளியை கூட தன்னிடம் ஈர்த்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை நான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதல, மீட்டிங் அப்படிங்கிறதுனால ஓரளவு இதை சொல்ல முடியும். ஆனா இந்த குழந்தை என்ன தெரியுமா கேட்கும் திருப்பி, அதையும் கருந்துளைக்கு மட்டும் ஈர்ப்பு விசை அதிகமா வச்சு குழந்தை யோசிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேக்யூம் கிளீனர் மாதிரி உறிஞ்சிரும் போல அப்படின்ட்டு நம்ம என்ன நினைச்சுக்கோனா, அது கருந்துளைங்கிறது ஒரு பேய் எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சுக்கிறதா நம்ம மக்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா குழந்தை உடனே கேட்பாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து அங்க மட்டும் எப்படி ஈர்ப்பு விசை அதிகமாச்சு அப்படின்ட்டு அடுத்த கேள்வி வரும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து என்கிட்ட கேட்பாங்க. சில பேர் எனக்கு வந்து 2 வரையில எழுதி கொடுங்கன்னா நான் இதை மட்டும் எழுதி கொடுப்பேன். ஆனா நம்ம பொதுவா என்ன எழுதணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல கட்டுரையில அப்ப அங்க மட்டும் ஏன் ஈர்ப்பு விசை அதிகமாச்சு தெரியுமா? ஏன்னா அங்க ஒரு சின்ன இடத்துல நிறைய மாஸ் இருக்கிற ஒரு பொருள் இருந்ததுன்னா கான்சென்ட்ரேட்டட் மாஸ்னால உங்களுக்கு அந்த இடத்துல கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து நம்ம வந்து அதோட விட்டு போயிடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களா இருந்தா நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க நம்ம கிளம்பிடும். குழந்தை இன்னும் அடுத்த லெவல் யோசிப்பாங்க. அது எப்படி மாஸ் ஒன்னா ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது, எப்படி அங்க மட்டும் ஆச்சு அப்படின்னா கேள்வி கேட்கும்போது
நம்ம ஆக்சுவலா என்ன படிக்க வேண்டியிருக்குன்னா, அதாவது பிளாக் ஹோல் கருந்துளைங்கிறது ஒண்ணு உருவாகுறதுக்கு ஒரு நட்சத்திரம் இறக்கும்போது கூட உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் முக்கியமான காரணம் இல்ல. ஆனா அது மாதிரி நெறைய கருந்துளைகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கு. அதையுமே அந்த ஆன்சரோட எப்படியாவது எளிமைப்படுத்தி ஒரு பேராகிராஃப்ல இல்ல வந்து ஒரு கதையிலயோ எப்படியோ ஒண்ணு நம்ம அத குடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இதுல முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கேள்விய கேட்டு நமக்கு சரியான ஒரு பதில் தெரிஞ்சிருந்தா மட்டும் அந்த கட்டுரை எழுதணும், அந்த கதையவே எழுதணும். இல்ல அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி நம்ம எழுதவே கூடாது. இல்லன்னா யாராவது தெரிஞ்சவங்க கிட்டயாவது நம்ம கேட்டுட்டு, இது சரிதானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்ம ஏன்னா எல்லா விஷயமே நமக்கு கரெக்ட்டா தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்ம எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால ஒவ்வொரு சின்ன கேள்விக்கும் என்னால வந்து ஆன்ஸர சொல்ல முடியும். ஏன்னா இதுல இன்னும் அதிகமா இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு நட்சத்திரம் எப்படி இறக்கும்? இறக்கும்போது எப்படி இங்க மாஸ் கான்சன்ட்ரேட் ஆகுது? இதுக்கு அகைன் என்னன்னா வந்து கிராவிட்டி கொலாப்சஸ் பை இட்செல்ஃப் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில நட்சத்திரம் வந்து இறக்கும்போது பெருசாகும். ஒரு சில நட்சத்திரம் இறக்கும்போது சின்னதாகும். அப்ப அது ஏன் ஒரு நட்சத்திரம் பெருசாச்சு, இன்னொரு நட்சத்திரம் எப்படி சின்னதாச்சு? இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்ப அந்த கேள்வியெல்லாம் நமக்கு தெரிஞ்சா, நம்ம ஆக்சுவலா உண்மையாலுமே முதல் 2 வரிய தான் நம்ம எழுதி அனுப்புறோம் அப்படின்னாலுமே, கருந்துளைய பத்தி நம்ம இவ்ளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. அதை நம்ம ஒரு கதையில சொல்லலாம், கட்டுரையில சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல தான் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி எழுதிடுறோம் அப்படின்னா, கருந்துளை என்பது வேக்யூம் கிளீனர் போன்றது. ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க எனக்கு இதெல்லாம் அடுத்து ஆழமா தெரிஞ்சுக்க எனக்கு முடியல. இல்லன்னா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு இப்படி சொன்னா தான் புரியும். நம்ம வந்து ட்ரிவிடைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நான் இத வந்து நெறைய கட்டுரைகள்ல பார்க்கிறேன். திருப்பி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆசிடை போட்டால் ஆப்பிள் நன்றாக இருக்கும். இந்த ஆசிட் அதாவது இதுல வந்து இந்த ஆசிட் இருக்கு. அதனால தான் ஆப்பிள் இதாயிடுது. அப்ப என்ன பிரச்சனை? டக்குனு எனக்கு அந்த ஆசிட் பேர் ஞாபகம் வரும். ஆனா குழந்தைகளுக்கு அது நல்லா ஞாபகம் வரும். அப்ப நானா இருந்தா என்ன கேள்வி கேட்பேன்னா, அப்ப அது மாரி வேற என்னென்ன பழத்துல என்னென்ன ஆசிட் இருக்கு? அப்ப ஒரு ஆப்பிள்ல என்ன ஆசிட் மேல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அங்கதான் நெறைய அறிவியல் எழுத்து வந்து தடைபட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எளிமைப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த குடுக்காம அவங்கள வந்து ஒரு கேட்டா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து வச்சிரோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன். இன்னும் நெறைய இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்ப்ளிஃபை பட் நாட் ட்ரிவியலைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது சிம்ப்ளிஃபை ஆல்சோ ஜஸ்ட் டோன்ட் டிரான்ஸ்லேட். அப்படியே மொழிபெயர்த்து அப்படியே குடுக்காதீங்க. அப்படிங்கிறதுல எகைன் இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப சமீபத்துல இந்த நோபல் பரிசு சார்ந்த ஒரு கட்டுரை எழுதுறதுனால இத நெறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இப்ப வந்து நோபல் பரிசு பத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அத பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க எடுத்து வச்சிருக்கேன். For the discovery of macroscopic quantum tunneling and energy quantization in an electric circuit. இது கண்டிப்பா யாருக்கும் படிச்சதுமே ஒரு அறிவியல் புரிஞ்சிரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அதுக்காக மின்சார சர்க்யூட்களில் அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எலக்ட்ரிக்னா மின்சாரம் தெரிஞ்சிருச்சு எழுதுறவருக்கு. சர்க்யூட்னா என்னன்னு தெரியல. அடுத்து மேக்ரோஸ்கோபிக்னா ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு மைக்ரோஸ்கோபினா நுண்ணோக்கின்னு தெரியுது. மேக்ரோஸ்கோபிக்னா என்னன்னு தெரியல. குவாண்டம் இருக்கு, குவாண்டம் போட்டாச்சு. மெக்கானிக்கல் இருக்கு, மெக்கானிக்கல் போட்டாச்சு. டன்னல் இருக்கு, டன்னல் போட்டாச்சு. அண்டுக்கு தமிழ்ல தெரியும், மற்றும் போட்டாச்சு. எனர்ஜி இருக்கு, ஆற்றல போட்டாச்சு. டிஸ்கவரிக்கு கண்டுபிடிப்புன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா யாருக்கு எழுதுறோம்னே ஆக்சுவலா புரியல. நமக்கும் புரியாது, எழுதுறவங்களுக்கும் புரியாது, படிக்கிறவங்களுக்கும் புரியாது. ஒரு 4 வரிய ஃபில் பண்ணிட்டு நான் ஒரு கட்டுரை எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எதுக்காக நம்ம இத ஒரு வேலைய செய்றோம் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா நம்மளால ஒழுங்கா ஒரு விஷயத்த செய்ய முடியலனாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இத படிச்சுட்டு நமக்கு குவாண்டம்னா ஒண்ணுமே புரியாது போல அப்படின்னு தான் ஆக்சுவலா படிக்கிறவங்க நினைப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஒரு சில டைம் இருந்தா அது பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஏன்னா இது கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் குடுக்கறதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன். எலக்ட்ரான்கள், போட்டான்கள் போன்ற பொருட்கள் குவாண்டம் துகள்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. எலக்ட்ரானுக்கு அப்புறமா தான் நான் போட்டான் எழுதுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு எலக்ட்ரான் தெரியுது, போட்டான் தெரியாது. அப்ப எலக்ட்ரான் அப்படிங்கிறது குவாண்டம் துகள் அப்படிங்கிறதாவது எதுவுமே படிக்காத ஒருத்தருக்கோ இல்ல ஒரு 6வது 7வது வரைக்கும் எலக்ட்ரானா என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அது மைண்ட்ல வந்து போயிடுது.
1-2 எலக்ட்ரான்கள் போட்டான்களில் மட்டுமே குவாண்டம் விளைவுகள் நடைபெறும் என்று அறிவியலாளர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் லட்சக்கணக்கான துகள்களிலும் நடக்கும் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனால ஆக்சுவலா அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சில சமயம் நம்ம அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். ஏன்னா விருது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம அதை கோர்ட்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளால ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நம்மளால ஒரு அறிவியலை கடத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விஷயத்த கொடுக்க முடியுமான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ இதுக்கப்புறமுமே திருப்பி நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். இது காரணம் என்ன அப்படின்னா எதற்காக கொடுத்தார்களோ நம்ம அந்த வார்த்தையை அப்படியே தான் எடுத்தாகணும். அதுதான் சயின்ஸுக்கான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து திரும்பி பார்த்துக்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுல நிறைய பேச வேண்டியது. நம்ம இந்த டைம் கருதி நம்ம இதை விட்டுட்டு இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த ஒரு ஸ்லைட்ல கடத்தணும். ஆக்சுவலா ஒரு வார்த்தையை நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம நிரூபிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை பற்றி யோசித்தார்கள், நினைத்தார்கள், எண்ணி பார்த்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கருதுகோள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அறிவியல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம என்னன்னா ஒரு விஷயத்த அவங்க வந்து முன்னாடி சொல்ல வராங்களா இல்லையா அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்காம நம்ம வந்து இந்த 4 வார்த்தையை ஆக்சுவலா அறிவியல் கட்டுரைகளை பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து போட்டுட்டே இருக்கோம். ஆனா அதுக்கான அர்த்தமே புரியாம நம்ம போட்டோம். அப்போ ஒரு விஷயத்த உண்மையாலுமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க சொன்னாங்களா? இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நோபல் பிரைஸ் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 பிளாக் ஹோல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதிட்டப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கறத ஆக்சுவலா அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா நிரூபித்தார்கள். ஆனா எப்பவோ ஐன்ஸ்டீன் அதை முன்வைத்தார். அவர் வந்து தன்னுடைய கணக்குகள் மூலமா அவர் வந்து இருக்குன்றத அவர் சொல்லிட்டார். ஆனா எப்போ நிரூபணம் பண்ணாங்க அப்படின்னா இப்பதான் நிரூபணம் பண்ணாங்க. அப்போ ஒரு கட்டுரையில முன்மொழிந்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கும் இதுவே இல்லாம ஐன்ஸ்டீன் முன்வைத்தார் நம்ம பாட்டுக்கு எழுதுறாங்க, ஐன்ஸ்டீன் நிரூபித்தார்னு எழுதுறாங்க. அப்ப நம்ம என்னன்னா அடிப்படையே நமக்கு சரியா இல்லாம நம்ம எழுதும் போது என்னன்னா யாரு என்ன செஞ்சாங்க. இப்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யாரோ எப்பவோ வந்து முன்மொழிஞ்சிட்டாங்க. ஆனா முன்மொழிஞ்சதுக்காக வாய்ப்பு கொடுக்கல, விருது கொடுக்கல, நிறுவனம் செஞ்சதுக்காக தான் வந்து வந்தது. அப்ப அந்த இடத்துல முன்மொழியப்பட்டதா நிரூபிக்கப்பட்டதாங்கிற 2 வார்த்தையில மொத்த விருதுக்கான அடிப்படையே மாறி போயிடுது. நேரம் முன்மொழிஞ்சதுக்காக விருது கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம ஒரு சில நியூஸ் பேப்பர்ல வந்து எழுதியிருந்தாங்க. முன்மொழிந்தவர் வேற யாரோ, அவருக்கு ஆக்சுவலா நோபல் பிரைஸ் தரல, நிரூபித்தவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம சரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோமா அப்படிங்கறத நம்ம திருப்பி ஒரு தடவை யோசிச்சுட்டு, ஏன்னா இந்த அறிவியல பார்த்த வரைக்கும் இந்த 4 வார்த்தைகளும் வந்து மாறி பயன்படுத்துறோம். அதை ஒரு தடவை சரியா பார்த்துக்கணுமோ அப்படின்னு எனக்கு அது தோணுது. அப்புறம் நம்ம வந்து குழந்தைகளுக்காக எழுதுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா குழந்தைகள் மட்டும் வாசிச்சா பத்தாது. அதை வாசிக்கிற பெரியவங்களோ எல்லாருக்குமே அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன, அது கட்டுரையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஏன்னா அப்படி ஒரு எழுத்து எழுதும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா நமக்கு துறை சாராத ஒருத்தர் வாசிக்கும் போது அதுல வந்து ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அப்பதான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு எழுத்து இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து குழந்தைகளுக்காக மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா திருப்பி அந்த வேக்யூம் கிளீனர் கதையா தான் இருக்கும். நம்ம வந்து எல்லா தகவல்களையும் சரி பார்க்கறது இல்லை. ஏன்னா எப்படினாலும் தான் எக்ஸ்பர்ட் படிக்க மாட்டாங்கல்ல. அப்ப வேக்யூம் கிளீனர் சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ரூட்லயே தான் இருக்கும். இன்னொருத்தர் படிச்சாலும் அது சரியாதான் இருக்குமா, இல்ல அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது புதுசா ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கறதா இருக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் என்ன பாக்குறேன்னா, நான் வந்து ஒரு புதுசா நானா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நாங்க புதுசா ஏதாவது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு துறையில ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னா எடுத்ததுமே நாங்களே அறிவியல் புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. அது சார்ந்து ஏதாவது இங்கிலீஷ்ல சயின்ஸ் கம்யூனிகேஷன் புக்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பாக்குறோம். ஏன்னா அது மூலமா ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறோம்னா நமக்கு வந்து அந்த சயின்ஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதே ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்போ நம்ம எழுதுற ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ ஹம்போல்ட்டை பத்தி நம்ம வந்து புத்தகம் வந்திருக்கு அப்படின்னா ஹம்போல்ட் அவார்டு வாங்கின நிறைய பேருக்குமே ஹம்போல்ட்டை பத்தி தெரியாம இருக்கும்போது மேபி அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து ஜானகி அம்மாள் பத்தி நமக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அறிவியல் துறையில இருக்கிறவங்களா இருந்தாலுமே அந்த ஜானகி அம்மாளை வாசிக்கும் போது இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கும்போது அது குழந்தைக்கு மட்டும் இல்ல படிக்கிற ஒருத்தருக்குமே இருக்கு. அப்போ நம்ம 2 பேருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
எல்லா விதத்திலயும் நம்ம சக்சஸ் ஆயிட முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா இதை ஒரு கருத்துல வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அறிவியல் நாங்க பண்றோம், ஆய்வுகள்லாம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கட்டுரையை நாம வந்து சமர்ப்பிக்கணும். இந்த ஆய்வுகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத அதை மத்த அறிவியலாளர்கள்லாம் பார்த்து ஒத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லா நோபல் பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வு கட்டுரையை அடிப்படையா வச்சுதான் அந்த நோபல் பிரைஸ் ஆக்சுவலா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல சயின்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் தான். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் இந்த கட்டுரை இந்த மாதிரியான ஒரு மேகசின்ல இப்ப நம்ம எப்படி இயல்ங்கிறது நமக்கு ஒரு இதழ், அது மாதிரி சயின்ஸ் அப்படின்னே ஒரு இதழ் இருக்கு, சயின்ஸ் ஜேர்னல்ஸ் அப்படின்னு. அதுல பப்ளிஷ் பண்றது ரொம்ப அதுல என்ன பண்றாங்கன்னா வருஷம் ஒரு 10 புத்தகம் 15 வயது, அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வாசிக்கிறதும் 10ல இருந்து 16 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வாசிக்கிறதுக்கும் வருஷம் ஒரு 10 புத்தகம் வந்து பெஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுல இருக்கிற புத்தகங்களை முடிஞ்ச வரைக்கும் நான் வாசிக்க பாக்குறேன். குழந்தைகளும் ஆக்சுவலா அதை வாசிக்கலாம். குழந்தைகளுக்காக எழுதுறவங்க கண்டிப்பா அதை வாசிக்கணும். ஏன்னா அதை வாசிக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து இன்னும் நம்ம எவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு திருப்பி அது உரைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வகை ஏன்னா அவ்வளவு நிறைய விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அதை அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுக்கும்போது என்னன்னா குவாண்டம் சயின்ஸ் ஆக்சுவலா சின்ன குழந்தைங்க வாசிக்கிற மாதிரி நம்மளால கொடுக்க முடியுது. எப்படி நான் வந்து இந்த வைரஸ் பத்தின புத்தகங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு நெவர் ஹோம் அலோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நம்ம எப்பயுமே தனியா இல்லை, எப்பயுமே ஏதோ ஒரு பூச்சியோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பூச்சி அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி அப்படிதான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை வந்து அறிவியல் பூர்வமா பார்க்க ஆரம்பிக்கும். நம்மளை சுத்தி எவ்வளவு தண்ணீர் இருக்கு அப்படிங்கறத தண்ணீரை பத்தி தனியா ஒரு புத்தகம் வந்து அறிவியல் ரீதியா எழுதுறாங்க. ஆனா அது குழந்தைங்களுக்காக போகுது. அப்படி பார்க்கும்போது நம்ம அதை வாசிக்க நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சோ வருஷம் நீங்க இந்த ஒண்ணும் இல்ல, இந்த சயின்ஸ் ஜேர்னல்ஸ் போட்டு பெஸ்ட் புக்ஸ் ஃபார் கியூரியஸ் கிட்ஸ் அப்படின்றத நீங்க அப்பப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதோட நான் டிஸ்கஷன் முடிச்சுக்கிறேன். இதை பத்தி நமக்கு நிறைய பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. சோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நம்ம இருக்கப்படும். மிக்க நன்றி தோழருக்கும் சரி, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. நன்றி தோழர். ரொம்ப நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க, நிறைய சிந்திக்க வேண்டிய விவாதத்திற்கு